வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாத ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். முதலில் இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலில் ஆண்டுகோள். ஆண்டுகோள்களை எடுத்தவரை பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுசிலே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு அமர்ந்திருக்கிறார். தனுசு என்பது குருவோடைய வீடு. ஒரு முழு சுபரோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்றார். மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று திருக்கணிதத்தின் அடிப்படையிலே ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுகின்றது. அவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கடகத்தில் இருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் மிதுனத்திற்கும், மகரத்தில் இருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் தனுசுக்கும் பயிற்சி ஆகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 2.5 வருடங்கள் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் தற்பொழுது இந்த மார்ச் மாதத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேது சனீஸ்வரரோடு சேர்க்கப்படுகின்ற பொழுது சனீஸ்வரருக்கு கெடுபலன்கள் கொடுக்காத ஒரு நிலையும் என்ன ஓட்டத்தையும் கொடுப்பார். கேதுவால் ஞானம் பெற்று சனீஸ்வர பகவான் நாயக்காரக நீதி தேவன் என்கின்ற அடிப்படையிலே நியாயமாக நடந்து கொண்டு உண்மையிலே நல்லவர்களாக இருக்கவர்களுக்கு நல்ல பலன்களையும், தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அதற்கான பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுப்பார். இவ்வாறு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து தனுசிலேயே பெயர்கிறார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது, ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு கேதுவாகப்பட்டவர்கள் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் பயிற்சி ஆகின்றார்கள். நான் ஏற்கனவே அதை கூறியிருக்கின்றேன். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவாகப்பட்டவர் புதனுடைய வீட்டிலும், கேதுவாகப்பட்டவர் குருவுடைய வீட்டிலும் இருக்கிறார்கள். ராகு கேது என்பவர்கள் சர்ப்ப கிரகங்கள். அவர்கள் இரு சுபர்களுடைய வீட்டில் அமர்கிறார்கள். குருவாகப்பட்டவர் முழு சுபர், ராகுவாகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்ற வீடு புதனுடைய வீடு. அவரும் பார்க்கின்ற பொழுது அசுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது அசுப கிரகமாகவும், சுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது சுபகிரகமாகவும் கருதப்படுவார். எனவே இதுவரை ராகுவாகப்பட்டவர் சந்திரனுடைய வீட்டில் இருந்தார். சந்திரனையும் சூரியனும் பிடிக்கக்கூடியவர்கள். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிக பலம் கொண்டவர்களே ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள். எனவே ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்த பொழுது, கேதுவாகப்பட்டவரும் சனியோட வீட்டில் இருந்த பொழுதும் பெரிய அளவிலே நற்பலன்களை செய்யவில்லை. ஆனால் தற்பொழுது ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் சுபர்களுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குரிய பலன்களை, அதாவது கேதுவாகப்பட்டவர் குருவுடைய பலன்களையும், ராகுவாகப்பட்டவர் புதனுடைய பலன்களையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஏற்பவும் ராசி அடிப்படையிலே மாத பலன்கள், ஆண்டு பலன்களும் இவர்கள் இனி அவ்வாறு தான் உங்களுக்கு பலாபலன்களை கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக ஆண்டுக்கோளிலே குரு பகவான் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை அவர் விருச்சிகத்திலே பயணத்தை தொடர்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அடுத்தபடியாக மாதக்கோள்கள். மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதத்தில் மாதக்கோள்கள் பல்வேறு விதமான பயிற்சிகள் எதிர்கொள்கிறார்கள். முதலில் புதன் பகவான். புதன் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் வக்ரமாகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை மீனத்தில் நிச்சம் பெறுகின்ற புதன் பகவான் வக்ரமாக இருந்து உச்ச பலன்களை அனைவருக்கும் கொடுக்கவிருக்கிறார். அதன் பிறகு மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று பின்னோக்கி வக்ரகதியாக கும்பத்துக்கு பயிற்சியாகிறார். இது புதன் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை மீனத்திலும் மற்றும் கும்பத்திலும் சஞ்சாரம் செய்யவிருக்கின்றார். மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று தான் கும்பத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இவையே புதனுடைய இந்த மாத சஞ்சார நிலையாகும். சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை அவர் கும்பத்திலே பயணம் செய்வார். அது எல்லோருக்கும் நன்மையை செய்யுமா என்றால் நிச்சயமாக செய்யும். ஏனென்றால் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்வை செய்வது சூரியன் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார். அது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். எனவே அரசாங்க விகிதத்தில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான குழப்பங்கள் அரசு ரீதியாக, மேலும் ஆட்சி ரீதியாக இவையெல்லாம் பல்வேறு விதமான குழப்பங்களையும் பெரிய போராட்டங்கள், எழுச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவும், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு விதமான சஞ்சனங்களும் மக்களுக்கு அதனால் அவதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும். ஏனென்றால்
சிம்மத்துக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் சூரியன் அமர்கின்ற இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட இருக்கின்றது. இவையெல்லாம் உங்களை பாதிக்குமா என்றால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட பதவியிலே இருப்பவர்கள், மேலும் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். மேலும் கான்ட்ராக்ட் இவையெல்லாம் செய்து கொள்கின்றவர்களுக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே மாதத்தின் பிற்பகுதியில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் மீனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூரிய பகவான் அவ்வாறு பலன்களை கொடுப்பார். இருப்பினும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குருவுடைய பார்வையை சூரியன் பெறுவதனால் பெரிய அளவில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புகள் இல்லாத ஒரு வண்ணமாகவே இருக்கும். இவையெல்லாம் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் இருக்கின்ற அமைப்பு ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மற்றும் செவ்வாயாகப்பட்டவர்கள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று பயிற்சி ஆகிறார்கள். அதாவது சுக்கிர பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மேலும் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். இவையே இந்த மாதத்தில் கிரக சஞ்சார நிலையாகும். இவற்றின் அடிப்படையிலும் சந்திரனை ஏன் நாம் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்கின்றார்? நான் இதுவரை கூறியதெல்லாம் ஆண்டுக்கோள்கள், மாதக்கோள்கள் அடிப்படையில் பயிற்சி. ஆனால் சந்திரனாகப்பட்டவர் 2.5 நாள் வரை மட்டுமே ஒரு ராசியில் இருப்பார். ஒரு மாதத்தில் அனைத்து ராசியிலும் அவர் பயணம் செய்து விடுவார். ஆகையால் தான் சந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவரவர் லக்ன அடிப்படையிலே பலன்களை பார்க்காமல் ராசி அடிப்படையில் பலன்களை பார்ப்பதற்கு முக்கியத்துவம் தருகின்றோம். இவையைத்தான் ராசி பலன்களே மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் மற்றும் ஆண்டு பலன்கள். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இனி நாம் எவ்வாறு எந்தெந்த ராசிக்கு பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய மிதுன ராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். எப்பொழுதும் எல்லோரிடமும் இனிமையாகவும் பண்பாகவும் பழகக்கூடியவர்கள் நீங்கள். எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றும் யாராவது உதவி என்று கேட்டு வந்தால் அவர்களுக்கு பாராபட்சம் பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய ஆற்றலும் மற்றும் எண்ணமும் கொண்டவர்கள் நீங்கள். இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றே தெரிய வருகின்றது. 7ஆம் இடத்தில் சனியும் 6ஆம் இடத்தில் குருவும் இருக்கிறார்கள். மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ராசியிலும் 7ஆம் இடத்தில் கேதுவும் வருகிறார்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது நீங்கள் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உடல் நலத்தில் மட்டுமல்லாமல் எண்ணங்களிலும் ஒரு மந்த நிலை காணப்படும். எவற்றை செய்யலாம், எவற்றை செய்யக்கூடாது என்பதிலே சற்று குழப்பங்கள் ஏற்படும் என்றாலும் பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் மிகுந்த இறைபக்தியை கொண்டவர்கள். உங்களுடைய ராசி என்று பார்க்கின்ற பொழுது மிருகசீஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 போன்ற பாதங்களை உள்ளடக்கியதே மிதுன ராசி. திருவாதிரை நட்சத்திரம் ஈசனுடைய நட்சத்திரம். எனவே எப்பொழுதும் ஈசனை வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கும் என்றாலும் புதனை ராசியாதிபதியாக பெற்ற நீங்கள் விஷ்ணுவையும் வழிபட வேண்டும். எனவே சிவசூரிய நாராயணன் என்று நீங்கள் எப்பொழுதும் கூறி வந்தாலே மிகுந்த நன்மைகளும் மிகுந்த ஏற்றங்களும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் மாதக்கோள்களிலே செவ்வாய் பகவான் மிக அற்புதமாக 11ஆம் இடத்தில் ஆட்சியாக மிக பலமாக இருப்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை பணவரவாகப்பட்டது தாராளமாகவும் திருப்திகரமாகவும் இருக்கும் என்றே தெரிய வருகின்றது. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 10ஆம் இடத்தில் மிக பலமாக மாதத்தின் முற்பகுதியிலே அற்புதமாக இருக்கிறார். அதன் பிறகு மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே வருவதும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பே என்று எடுத்துக்கொள்ளலாம். எனவே புதனும் செவ்வாயும் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அற்புதமான யோகங்களை செய்யவிருக்கிறார்கள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று சூரியனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறார். 9ஆம் இடத்தில் இருந்தவர் அவர் தன்னுடைய சொந்த வீடான சும்மத்தை அவர் பார்த்து கொண்டதால் உங்களுடைய முயற்சியே ஜெயமாக அமைந்தது. மேலும் 10ஆம் இடத்துக்கு வருகின்ற சூரியன் மேலும் யோக பலத்தைத்தான் உங்களுக்கு கொடுப்பார். ஏனென்றால் குருவோடைய பார்வையை சூரியன் பெறுகின்றார். எனவே 3ஆம் இடத்துக்குரிய முயற்சி, தைரியம், வெற்றி இவற்றுக்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைகின்றது. சுக்கிரன் என்று எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் அவரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். மிதுன ராசிக்கு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது யோக கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் சனி. இங்கு சனியாகப்பட்டவர் 7இல் அமர்ந்தாலும் அவர் உங்கள் ராசிக்கு மித்ரன் என்பதனால், நண்பன் என்பதனால் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாம் சிறப்பு பெறுகின்ற அமைப்பாகவே இந்த மாதம் இருக்கின்றது.
மூன்றாம் பார்வையாக அவர் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்றார். மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் சுக்கிரன் அங்கு அமர்கின்ற பொழுது சனியுடைய பார்வையை பெறுகின்றார். மேலும் அவரால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தை பார்வை செய்கின்ற அமைப்பிலே சனியாகப்பட்ட ஒரு யோகத்தை கொடுப்பார். மேலும் 7ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதனால் தான் இந்த மந்த நிலை இருக்கின்றது. உடல்நலத்தில் சிறு சிறு பாதிப்புகள், சிறு குழப்பங்கள், அதீத அசதியின்மை இருக்கும். அதிகமாக பார்க்கின்ற பொழுது எப்போதும் ஒரு சிந்தனை மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எண்ண ஓட்டங்கள் கட்டுக்குள் இல்லாத ஒரு நிலையாகவே இருக்கும். இவையெல்லாம் நீங்கள் அகற்ற வேண்டுமெனில் நீங்கள் இறை வழிபாட்டிலே, நீங்கள் சித்தர் வழிபாட்டிலே பதஞ்சலி சித்தரை வழங்கி வந்தால் மிக நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீர்கள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது சனியுடைய பார்வை 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கின்றார். அந்த இடமாகப்பட்டது இந்த மாதத்தை பொறுத்தவரை புதனாலும் பார்க்கப்படுவதனால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இவையெல்லாம் உங்களுக்கு அமைகின்றது. மாத கூறுகளை செவ்வாய் மிக பலமாகவும், சூரியனாகப்பட்டவர் மாதத்தின் பிற்பகுதியில் மிக அற்புதமாகவும், ராசியாதிபதியான புதனும் இந்த மாதத்தை பொறுத்தவரை சிறப்பாகவும் இருப்பதனால் உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகத்திலே எல்லா விதத்திலும் நன்மைகள் இருக்கும். குடும்பத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை 8இல் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் 2ஆம் இடம் என்கின்ற தனம், குடும்பம், வாக்கு போன்ற ஸ்தானத்தை பார்ப்பது குடும்பத்தில் ஒரு நல்ல சுபகாரியங்களும் மகிழ்ச்சியும், கணவன் மனைவி உருவாகப்பட்டது நல்ல இணக்கமும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை மிதுன ராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருந்தால் மட்டும் போதும். சிறிது உடல்நல பாதிப்புகள் என்றாலும் தகுந்த மருத்துவம் சிகிச்சை பெறும். அதற்கு அடுத்தபடியாக என்று பார்க்கின்றபோது வேறு எந்த விதத்திலும் உங்களுக்கு குறைபாடுகள் இல்லாத மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். புதிய முயற்சிகள் தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் துவங்கலாம். புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை குடும்பத்திலும் உங்களுடைய உத்தியோகத்திலே நிலவக்கூடிய ஒரு அமைப்பாகும். திருமணமாகாத பெண்களுக்கு சற்று கடின முயற்சி எடுத்தால்தான் திருமணத்துக்கான முயற்சியிலே வெற்றி கிட்டும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. உங்களுக்கான திசைகள் என்று பார்க்கின்ற பொழுது சனி புத்தி, சனி தசை இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் உங்களை பொறுத்தவரை குரு நட்சத்திரம் ஆகப்பட்ட புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீர்கள் என்றால் சனி தசை இளம் பருவத்திலே உங்களுக்கு வந்துவிடும். அவை உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொடுக்கும். அதன் பிறகு புதன் தசை இவையெல்லாமும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி தசை யோக தசையாக அமைந்து விட்டால் அவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய சாதனை செய்யக்கூடிய வகையிலே அமைவார்கள். மிருகசீஷன் நட்சத்திரம் என்று பார்க்கின்ற பொழுது குரு தசை உங்களுக்கு சிறப்பான ஒரு தசையாகவே அமையும். இவையெல்லாம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் தற்பொழுது எந்த திசை நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது அவற்றின் மூலமாக உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். புத்திகள் திசைகள் எவ்வாறு இருந்தாலும் அவற்றில் புத்திகள் நன்றபடியாக அமைந்துவிட்டால் அந்த ஆண்டுகளிலே மிக நல்ல பலன்கள் அனுபவிப்பீர்கள். உங்களை பொறுத்தவரை சனி புத்தியோ, புதன் புத்தியோ, சுக்கிர புத்தியோ நடந்து கொண்டிருந்தால் கோச்சார ரீதியாக சனியும் குருவும் சரியில்லாத நிலையிலும் ராகுவும் கேதுவும் ராசியிலே ராகு 7இலே கேது இருக்கிறார்கள் என்று ஐயப்படவில்லை. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது தற்பொழுது உங்களுக்கு எத்தகைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான். இவையெல்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகம் மூலமாக அறிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மொத்தத்தில் மார்ச் மாதம் மிதுன ராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. தன ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அமைப்பாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். இந்த மாத சந்திராசிரம நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு 2 முறை சந்திராசிரம நாட்கள் வருகின்றது. முதலாவது சந்திராசிரம நாட்கள் என்று பார்க்கின்ற பொழுது 2/3/2019 பகல் 12:40 மணி முதல் 5/3/2019 இரவு 1:40 மணி வரை முதலாவது சந்திராசிரம நாட்கள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது 29/3/2019 இரவு 7:30 மணி முதல் 1/4/2019 காலை 8:30 மணி வரை சந்திராசிரம நாட்கள். இத்தகைய நாட்களிலே சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாதம் முழுவதும் அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்களே என்றாலும் மார்ச் மாதம் என்றால் 31 நாட்கள் இருக்கிறது. அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்கள், மேலும் வெற்றிகரமான நாட்களாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை 6 நாட்கள் மிக விசேஷமான ஒரு இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வாறு எனில் 3/3/2019 அன்று வருகின்ற திருவோணம் நட்சத்திரம் அன்று பெருமாளுக்குரிய நாளாகும். திருவோண விரதம் இருப்பதன் மூலம்
விஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளை நாம் பெற முடியும். இந்த மாதத்திலே திருவோணமான நாட்கள் இன்னொரு முறையும் வருகின்றது. 31/3/2019 அன்றும் திருவோண விரதம் இருக்கலாம். விரதம் என்று இருப்பது அன்று முழுவதும் உண்ணாமல் இருப்பது விரதம் அல்ல. அவரை நினைத்தாலே அவை விரதமாகவே எடுத்துக்கொள்ளலாம். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணுவை வணங்குவதும் அவருக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பான ஒரு நிலையாகவே இருக்கும். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது 4/3/2019 மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி ஆகப்பட்டதே மகா சிவராத்திரி. மிக விசேஷமான நாள். ஆண்டில் ஒருமுறை வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்குவதும் அன்று அவருக்கு நடக்கின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே மகா சிவராத்திரி அன்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 6/3/2019 அமாவாசை. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் மூதாதையர்களுக்கும் வணங்குவதும் அவர்களுக்கு படையல் படைப்பதும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து புண்ணியங்கள் அதிகமாக ஆகக்கூடிய நாளைத்தான் அமாவாசை. அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த நாளிலே முன்னோர்களையும் பித்ருக்களையும் வணங்கிவிட்டு வாருங்கள். அதன் பிறகென்று பார்க்கின்ற பொழுது 12/3/2019 மிக மிக விசேஷமான நாளாக இந்த மாதத்தில் வருகிறது. எப்படி எனில் செவ்வாய்க்கிழமை, அதாவது 12/3/2019 செவ்வாய்க்கிழமை அன்றே ஷஷ்டி திதி வருகின்றது. அதாவது செவ்வாய் பகவானுடைய அதிக்கடவுள் அதிதேவதை யார் என்றால் முருகப்பெருமான். செவ்வாய் பலம் பெற வேண்டுமெனில் முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே மிக மிக நல்ல பலன்கள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படும். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் மேலோங்கும். இங்கு 12/3/2019 செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு உகந்த திதியான சஷ்டி, மேலும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகை. எனவே கார்த்திகை விரதம் இருப்பது அல்லது சஷ்டி விரதம் இருப்பது 12/3 நீங்கள் செய்து வந்தால் செவ்வாய் பகவானுடைய முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது 20/3 பௌர்ணமி. பௌர்ணமி அன்று சந்திர பகவானை வணங்குவதனால் மனதிலே தைரியம் மேலோங்கும். அவற்றை நீங்கள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது. 24/3 என்று பார்க்கின்ற பொழுது சங்கடஹர சதுர்த்தி, கணபதிக்கு உகந்த நாள். அன்றைய நாளில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதிக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் கேது பகவானில் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் விலகி கணபதியின் அருள் கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே இந்த மாதத்தில் இந்தந்த நாட்களிலே நீங்கள் இவ்வாறு இறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய ஆன்ம பலம் ஆத்ம பலம் எல்லாம் மேலோங்கும். வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இங்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு அத்தனை நாட்களும் இவ்வாறு தான் இருக்குமா? அனைத்து ராசி நண்பர்களுக்கும், உதாரணமாக மேஷராசியில் பிறந்த அனைவருக்கும் இதே பலன்தான் நடக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது. அவரவருடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் லக்னம் என்பது வரும். லக்னம் என்பது அச்சாணி, மையப்புள்ளி. அதன் அடிப்படையிலே யோகாதிபதிகள் யார், அவ யோகாதிபதிகள் யார் என்பது தெரிய வரும். தசைகள் எவ்வாறு இருக்கும் என்பது அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்து கொள்ள அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மேன்மையை பெறும். ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒரு நல்ல ஜோதிடரும் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி எவ்வாறு தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்குரிய பரிகாரங்களை செய்வதற்கு எவ்வாறு என்பதை அந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிப்பார். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும், மந்திரம், எந்திரம், தந்திரம் இவையெல்லாம் எவை உங்களுக்கு உகந்தது என்பதை எடுத்து கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் வீடியோ சேட் மூலியமாக, வாய்ஸ் சேட் மூலியமாக உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உள்ளூரில் இருக்கும் நண்பர்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் முன்பதிவு நீங்கள் செய்து கொண்டு என்னை நீங்கள் நேரிலே அணுகலாம் அல்லது அலைபேசி மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும்
இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான மேன்மைகளையும், நன்மைகளையும், சந்தோஷத்தையும், வெற்றியையும், யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.